என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கிணற்றில் விழுந்த நரி. ஒரு ஊரில் ஒரு நரி வாழ்ந்துட்டு வந்துச்சா. அந்த நரி கிணத்துல தெரியாமல் தவறி விழுந்துருச்சா. விழுந்த அந்த நரி யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருந்துச்சா. ஆனால் அந்த பக்கம் யாருமே வரலையா. அதால் சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் தண்ணிக்குள்ளேயே தவித்து கொண்டிருந்துச்சான். 10 நாள் அப்படியே போயிடுச்சு. அன்னைக்கே அந்த பக்கமாக ஒரு ஆடு ஒன்று மேன்னு கத்திக்கிட்டே வந்துச்சான். உடனே உஷாரான இந்த ஆட்டை வச்சு எப்படியாவது மேலே விட வேண்டும் என்று நரி நினச்சிட்டே இருந்துச்சான். ஆடு, அண்ணா இங்கே வாயேன் என்று அன்போடு அழைத்தது நரி. கிணற்றில் இருந்த வந்த குரலை கேட்டதும் ஆடு எட்டி பார்த்துட்டு, என்ன நரியாரே, தவறி விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை இல்லை. அடடா, சேச்சா, நானாவது விழுவதாவது அப்படின்னு சொல்லிச்சான் நரி. நான் வேணும்னா தான் கிணத்துக்குள்ளேயே இறங்கினேன். இந்த கிணத்து தண்ணி ரொம்ப சுவையாக இருக்கு. நீ வேணும்னா இறங்கி குடிச்சு பாரேன் என்றது நரி. ஆடும் கொஞ்சம் யோசிக்கவில்லை. உடனே கிணற்றுக்குள் குதித்தது. நரியே, இந்த தண்ணி சுவையா ஒன்றும் இல்லையே. உன்னை நம்பி வந்தேன் பாரு. இப்போ எப்படி வெளியில் போகிறது என்று கேட்டது ஆடு. முதல்ல உன் மேலே நான் ஏறி நான் வெளியே போகிறேன். அப்புறம் கையை நீட்டுறேன். கையை பிடிச்சிக்கிட்டே நீயும் வெளியே வந்துடு என்றது நரி. ஆடும் ஒப்புக்கொண்டது. ஆடு மீது ஏறி நரி வெளியே வந்தது. கையை கொடு, என சீக்கிரமாக காப்பாற்று என்றது ஆடு. உன்னை நான் எப்படி காப்பாற்றுறது? எதை செஞ்சாலும் விவேகமாக புத்திசாலித்தனத்தோடு செய்யணும். இப்போவாது புரிஞ்சுக்கோ, நான் வரேன்னு சொல்லிவிட்டு நரி கிளம்பியது. தன் முட்டாள்தனத்தை நினைத்து ஆடு ரொம்ப வருந்தியது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க.